வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்ட் 14 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 13 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்கோன்னா, இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல், இந்த சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம், இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. ஓகே, இது நம்ம டெலகிராம் சேனலோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கெங்கிருந்து புக் சோர்ஸ் எடுத்துருக்கோன்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதில் இந்த புக் சோர்ஸ் எடுத்துருக்கோம், அவுட் சோர்ஸு. ஓகேவா, இதை பார்த்து தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நல்லாயிருக்கும். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறது, அதுக்கு என்ன காரணமாக அமைஞ்சது, அதை பற்றிலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, 1875 to 85 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்திருக்கும். ஓகேவா, அதே மாதிரி 1875 இறக்குமதியாகும், அதாவது அங்கே ஃபாரின்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் தான் அதிகமாக, பிரிட்டிஷார், ஐரோப்பியர், இவங்க 2 பேர் தான் அரசு பணியில் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா, அதை இந்திய மயமாக்கணும், இந்தியாவில் இருக்கவங்க தான் அரசு பணிகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை ஓங்கி ஒழிச்சதாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் 1878 ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கும். இதன் விளைவாக தான் தி இந்து பத்திரிகை உருவாகிருக்கும். அது முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1883 இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்றது. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் எப்போனா 1883. இந்த இல்பர்ட் மசோதா யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ரிப்பன் புரோவை கொண்டு வந்திருப்பார். இந்த இல்பர்ட் மசோதாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வருவாங்க. அதுக்கு எதிராக கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். ஓகேவா, ஆனால் இப்போராட்டங்களும் தேர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணல, ஒரு இயக்கமாக மாற்றி போராடலாம், அங்கங்கே ஒன்று நடந்ததாக சொல்லப்படுது. இந்த உணர்வில் இருந்து உதயமானது இந்திய தேசிய காங்கிரஸ். இதனால் இந்தியாவுக்குன்னு போராடுறதுக்கு தங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுனால உருவானது தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, இந்தியா ஒரே நாடு என்னும் கருத்து இவ்வமைப்பின் பெயரில் பெருதப்படுது. இந்திய தேசிய காங்கிரஸின் அமைப்பு பெயரில் இந்தியா ஒரே நாடு என்னும் கருத்து இருந்தது அப்படி சொல்லப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1884 டிசம்பரில் ஆலன் ஆக்டோவியன் யூம், அதாவது ஏஓயும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணி நிறைவு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி, இந்திய குடிமை பணி, இப்போது ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவர் ஒரு பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கார். எங்கன்னா சென்னையில். ஓகேவா, அதில் யாராவது உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருக்காங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலங், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தச்சார்லு, இவங்கெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. ஓகேவா, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பு உருவாக்குவது குறித்து விவாதம் நடத்தியிருக்காரு. ஓகேவா, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதன் விளைவாக தான் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. எங்கன்னு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருப்பாங்கன்னா, 72 உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருப்பாங்க. அதில் 21 உறுப்பினர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஓகேவா, இதில் சில புக்கில் 22 இருக்கும், சில புக்கில் 21 இருக்கும். வெங்கடேஷனில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் ரெண்டுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு WC பானர்ஜி முதல் தலைவராக தேர்ந்தெடுப்பார். முதல் ஐஎன்சி மாநாடு 85 இருக்கு இல்லையா, அதுக்கு முதல் தலைவராக WC பானர்ஜி தேர்ந்தெடுப்பார். உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேவா, இந்திய தேசிய யூனியன் என்ற பெயரை தாதாபாய் நவ்ரோஜி கோரிக்கைக்கு இணங்க இந்திய தேசிய காங்கிரஸ் என மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு இந்திய தேசிய யூனியனுங்கிற பெயரில் தான் ஆரம்பிக்கப்படும். அது தாதாபாய் நவ்ரோஜி தான் சில கோரிக்கைகள் கொடுத்துருப்பார், இது வேண்டாம், இந்த நேம் மாற்றலான்ட்டு. அதனால் இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்கள் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி சுப்பிரமணியம் இருக்கார்ல, இவர் தான் ஜி சுப்பிரமணியம் தேசியத்தை முன்னெடுத்திருக்காரு சொல்லப்படுகிறது. இவர் இந்திய பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்கள் சொல்லப்படுவதை புரிந்து கொள்ள அவர் பல பங்களிப்புகள் செய்திருக்கார் சொல்லப்படுகிறது. நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையாளராக ஜி சுப்பிரமணியம் போற்றப்படுகிறார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காங்கிரஸின் தந்தை அப்படின்னு ஒருத்தர் அழைக்குவாங்க. அவர் தான் ஏஓயும், அவர் உருவாக்க காரணமாக இருந்தார்ல, அதனால தான் காங்கிரஸின் தந்தைன்னு அழைச்சிருக்காங்க. அவர் அழைச்சது யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி அழைச்சிருக்காரு. ஏஓயும் ஐஎன்சியின் பொதுச் செயலராக 1885 1906 வரைக்கும் செயல்பட்டிருக்காரு.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஏஓயும் அவர்களின் நூலான ஏஓயும் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார். அது என்னென்னா முதியவரி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியர்களின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஆங்கில ஆட்சி அசட்டை செய்யக்கூடாது என எச்சரித்திருக்கார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஐஎன்சி உருவாவதற்காக காரணக்கர்த்தாவாக ஒருத்தர் இருப்பார். யாருன்னா அவர் தான் டஃப்ரின் பிரபு. இவர் தான் டஃப்ரின் பிரபு, அவர் தான் இருப்பார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. டஃப்ரின் பிரபு இன்னும் நிறைய இடத்துல வர பாருங்க. அப்படிங்கிறது ஐஎன்சியை மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி என்று டப்ரின் பிரபு கூறியிருக்கிறார். இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டப்ரின் பிரபு வந்து கருத்து குழந்தை, காங்கிரஸின் ஞானத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். காங்கிரஸின் ஞானத்தந்தை யாருன்னு கேட்கலாம், கருத்து குழந்தை யாருன்னு கேட்கலாம். யாருன்னா டஃப்ரின் பிரபு தான். ஏஓயும்னு போட்டக்கூடாது, நிறைய பேர் ஏஓயும்னு போட்டுருவாங்க. அதனால் டஃப்ரின் பிரபு. ஓகே, தெளிவாக பார்த்துக்கணும். தொடக்கத்தில் இருந்தே சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் தனது வரம்புக்குள் கொண்டு வரும் பணிகளை மேற்கொண்டது எதுன்னா ஐஎன்சி. ஓகேவா, ஓகே. நோக்கம், ஐஎன்சியோடைய நோக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் 1856 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் ஐஎன்சியின் 2வது மாநாடு நடைபெற்றது. ஓகேவா, 85 முதல் மாநாடு, 86 2வது மாநாடு எங்கே கல்கத்தாவில் நடைபெற்றது. அதுக்கு தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்கியிருக்கிறார். தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஎன்சியின் 2வது மாநாடு நடைபெற்றதாக சொல்லப்படுது. அடுத்தது 1887 சென்னையில் 1000 விளக்கு எனக்கூடிய மக்கிஸ் தோட்டம் 1000 லைட்ஸ் இருக்குது இப்போ சென்னையில். அதில் வந்து மக்கிஸ் தோட்டங்கிற ஒரு இடத்துல பக்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 3வது மாநாடு நடந்திருக்கும் 87. ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பம்பாய், 2வது கல்கத்தா, 3வது சென்னை. தெளிவாக பார்த்துங்க, 3 மாநாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பக்ருதீன் தியாப்ஜியில் நடைபெற்றது. ஓகேவா. அதில் வந்து மொத்தம் 607 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 607 உறுப்பினர்களில் 362 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள். தெளிவாக பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதனுடைய செயல்பாடுகள் என்னென்னவா இருந்தது, ஐஎன்சியினுடைய செயல்பாடுகள்னால் கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்களை அனுப்புது. இது மட்டும்தான் அவங்களோட கோரிக்கையாக இருந்திருக்கும். அதனால் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போயிருக்கும். அதுலேருந்து ஒரு அமைப்பு தீவிர தேசியவாதம், மிதவாத தேசியவாதம் நிறைய பிரிஞ்சிருக்கு. அது பின்னாடி வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்கன்னா, நிலவரியை குறைக்கணும். ஓகேவா. 2வது இறக்குமதி ஆகும் சரக்குகளுக்கு அதிக வரி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு குடிமை பணிக்கான தேர்வு இந்தியா மற்றும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். ஓகேவா. அங்கே இந்தியாவில் ஒரு டேட்லேயும் இங்கிலாந்தில் ஒரு டேட்லையும் நடக்கும். அதனால் வந்து இது வந்து எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டு இவங்க வந்து இந்தியாவில் இங்கிலாந்தில் ஒரே டைமில் நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நிர்வாக பணிகளை இந்தியமயமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியாக பிரிக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஐஎன்சியினுடைய கோரிக்கைகள், நடவடிக்கைகள் இருந்திருக்கும். ஓகேவா. ஐஎன்சியினுடைய மாநாடுகள் இருக்கும். ஓகேவா. ஐஎன்சியினுடைய மாநாடுகள் அது பின்னாடி பார்க்குறோம் பாருங்கள். ஐஎன்சியினுடைய மாநாடுகள், அதாவது நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும். அதில் எல்லா மாநாடும் இதில் ஒரு 90% கொடுத்துருக்கும். முக்கியமான மாநாடுகள் எக்ஸாம் பண்ணபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. 1885 1947 வரைக்கும் ஐஎன்சி மாநாடுகள் நடந்திருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 1885 பம்பாயில் நடந்திருக்கும். அது தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. இது முதல் மாநாடு. 72 பிரதிநிதிகள் பங்கேற்றிருப்பாங்க. அதான் 72ல் 21 சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அல்லது 22ன்னு சொல்லுவாங்க. 2 புக்கில் வேறு கண்டென்ட் இருக்கும். தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 86 2வது மாநாடு கல்கத்தாவில் நடந்திருக்கு. தாதாபாய் நவ்ரோஜி 2வது மாநாடு. நெக்ஸ்ட்டு 87 மதராஸ். ஓகேவா. மதராஸில் நடந்திருக்கு. அதை பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 1000 விளக்கு மக்கிஸ் தோட்டத்தில். ஓகேவா. அவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர். ஓகேவா. தெளிவாக பார்க்கணும். முதல் முஸ்லீம் தலைவர்னால் பக்ருதீன் தியாப்ஜி. நெக்ஸ்ட்டு 88 அலகாபாத்தில் நடந்திருக்கு. அது வந்து யார் தலைவர்னா ஜார்ஜூல். இந்த ஜார்ஜூல் யாருன்னா முதல் ஆங்கிலேய தலைவர். முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி, முதல் ஆங்கிலேய தலைவர் ஜார்ஜூல். ஓகேவா. அடுத்து 1896 கல்கத்தாவில் நடந்திருக்கு. அதுக்கு யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னா ரஹிமத்துல்லா சயானி அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருக்கார். ஓகேவா. அந்த மாநாட்டில் தான், கல்கத்தா மாநாட்டில் தான் வந்தே மாதரம் பாடல் முதலாக. இது வந்து 6th ஸ்டாண்டர்டு எஸ்சிஆர்டி புக்கில் வந்து புக் பேக் கொஷினாக இருக்கும். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1906 பனாரஸில் வந்து நடந்திருக்கும். அதுக்கு யார் தலைவர்னா கோபாலகிருஷ்ண கோகலே. வங்கப் பிரிவினைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மாநாட்டில்னா பனாரஸ் மாநாட்டில் 1905. நெக்ஸ்ட்டு 1906 கல்கத்தா மாநாடு. இந்த கல்கத்தா மாநாடு வந்து தாதாபாய் நவ்ரோஜி அகைன் வந்து தலைமை தாங்கினார். 86 அவர் தான், 1906 அவர் தான். 86 1906. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவராஜ்னு சொல்லலாம் என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்டது. எதுனா அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேவா. நெக்ஸ்ட் 1907 சூரத் ராஷ் பிகாரி கோஷ். இதுதான் அந்த சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டில் தான் ராஷ் பிகாரி கோஷ் தலைமையில் நடந்திருக்கும்.
காங்கிரஸ் பிளவுபட்டிருக்கும். மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிப்பாங்க. ஓகே, அதை பற்றி தெளிவாக பின்னாடி வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1907 வந்து கல்கத்தா பிஎன் தார் அப்படி தலைமையில் நடந்திருக்கும். இந்த கல்கத்தா மாநில ஜனகணமான பாடல் முதலாக பாடப்பட்டது. ஓகேவா. 1896 வந்து கல்கத்தா மாநாட்டில் தான் வந்தே மாதரம் பாடல். அதே 1914 ஜனகணமான பாடல் முதலாக பாடப்பட்டது. ஓகேவா. இதெல்லாம் 1911. இதுவும் கல்கத்தா தான். ஓகேவா. 2 கல்கத்தா தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1916 லக்னோ ஏசி மஜும்தார் அவர் தலைமையில் நடந்திருக்கு. இது வந்து லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இணைவு. ஓகேவா. அதாவது 1907 பிரிவு, 1916 இணைவு. தெளிவாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 1917 கல்கத்தாவில் அன்னி பெசன்ட் தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்களோட சிறப்பு பார்த்துக்கோங்க. காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட்டு. காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சரோஜினி நாயுடு வருவாங்க. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கணும். 1924 பெல்காமில் நடந்திருக்கும். யாருன்னா மகாத்மா காந்தி. இது ரொம்ப முக்கியமான மாநாடு. 24 காந்தி தலைமையை தாங்கி ஒரே மாநாடு இதுதான். காந்தி தலைமையில் நடந்துபட்டிருக்க ஒரே ஐஎன்சி மாநாடு பெல்காம் மாநாடு தான். ஓகேவா. தெளிவாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 1925 கான்பூரில் சரோஜினி நாயுடு முதல் இந்திய பெண் தலைவர். ஓகேவா. 1914 காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட்டு. 1925 முதல் இந்திய பெண் தலைவர். ஏன்னா அன்னி பெசன்ட் வந்து அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி, ஆனால் சரோஜினி நாயுடு இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ ஓகேவா. அதனால தான் அந்த வேரியண்ட் ஆகுது. தெளிவாக பார்த்துக்கணும். 1929 லாகூர் மாநாடு நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. இதில் வந்து பூர்ண சுவராஜ் முழு சுதந்திரம் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தாண்டு ராவி நதிக்கரில் கொடியேற்றிருப்பாங்க. ஓகேவா. அது ஐஎன்சியில் தெளிவாக பின்னாடி வருதில் பார்க்கலாம். 1938 ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர் கொண்டு வந்திருப்பார். இதில் தான் வந்து தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்கலாம். அதுதான் வந்து 1938 ஹரிபுரா ஐஎன்சி மாநாடு. யார் தலைவர்னா சுபாஷ் சந்திர போஸ் தலைவர். ஓகேவா. நெக்ஸ்ட் 1939 திரிபுராவில் நடந்திருக்கு. ஓகேவா. அது யார் தலைமைனா அதுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் தான். இவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது காந்தியடிகளின் பட்டாபி சீதாராமையா அவரோட வேட்பாளர் நிறுத்துவார். இவங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு எதிராக காந்தியடி நிறுத்துவார். ஆனால் அவர் வீழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் மீண்டும் வெற்றி பெறுவார். இருந்தபோதும் சில முரண்பாடுகளால் பதவி விலகியிருப்பார். பதவி விலகி ஃபார்வர்ட் பிளாக் இது அமைப்பு ஏற்படுத்தி கட்சி ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ஐஎன்ஏவை கட்டமைப்பார். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 1946 மீரட் ஆச்சாரியா கிருபாலினி. இவர் தான் வந்து மீரட் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். இவரோட இன்னொரு சிறப்பு என்னென்னா சுதந்திரத்தின் போது தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். அவர் தான் ஆச்சாரிய கிருபாலினி. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.